ஹலோ, குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். நேற்று நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா XAUSD நேற்று கால் பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். செல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து என்ட்ரி அப்படின்னா 4306 4310 அந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எஸ்எல் கொடுத்துருந்தது. ஆக்சுவலாக இதே இடத்துல இருந்து நேற்று நானும் ட்ரேடு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சொன்ன இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கி வந்தது மார்க்கெட்டு. 10 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே சொல்கிறேன். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் கீழே இறங்கி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஆக்சுவலாக ஷூட் அப் ஆயிடுச்சு. ஷூட் அப் ஆகி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணுறதுக்காக அது வரைக்கும் போயிடுச்சு. அந்த ஸோ நம்ம கொடுத்த எஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18.75 எஸ்எல் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸுக்கு வரைக்குமே போயிடுச்சு. ஸோ போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 292 இது வரைக்குமே மார்க்கெட் கீழே வந்துச்சு. 306 இருந்து 292 கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்குள்ள என்ட்ரி கொடுத்துச்சு. ஆனால் லாட் கம்மியாக போட்டிருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இது வந்து எஸ்எல் தான் ஹிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேடில் நம்ம இது பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம உள்ள என்ட்ரி எடுத்தோன்னே கீப் ட்ரைலிங், கண்டிப்பாக ட்ரைலிங் வச்சு விட்ருங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கே என்ட்ரி எடுத்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து ரொம்ப ஸ்பீடப்பாக மார்க்கெட் போச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருச்சு. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் கீழே வந்துடுது. ஸோ அப்போ ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸில் ஒரு ட்ரைலிங் எஸ்எல் வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அடிச்சிருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். நெகட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரியே போகும் அப்படின்னு இல்லை. எப்போ வேணாலும் ரிவர்சபிள் ஆகலாம். ஸோ அது இல்லாமல் இது குளோபல் மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், கோல்டு. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. ஸோ மற்ற நியூஸஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் உள்ள ஃப்ளக்சுவேஷன் பண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே ப்ராஃபிட் ஜோனில் வெளியில் வரணும் அப்படின்னா எடுத்த என்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கனாவே உடனே வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் வச்சுக்கோங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு அடிஷனலாக இருக்குது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இப்போ 10 பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்குன்னா எப்பயும் சொல்கிறதா 10 பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்குன்னா ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு சேஃப். இன்கேஸ் மார்க்கெட் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஜோனில் வெளியில் வந்துடலாம். அதர்வைஸ் நம்ம கேபிட்டல் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இமோஷன்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இமோஷன்ஸ் ப்ளே பண்ணுச்சுன்னா கேபிட்டல்ஸை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் கேபிட்டலுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ நேற்று ரிசல்ட் அப்படிங்கிறது இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு என்ட்ரி எடுத்த டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் போச்சு, வாட்ச் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சபிள் கிடச்சிது. ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை. ஸோ மறுபடியும் ஷூட் அப் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இன்னைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். ஸோ ஃப்ரீயாக தான் நம்ம அந்த கால்ஸ் அப்படிங்கிறத இது மார்க்கெட்டோட அனாலிசிஸ் நெக்ஸ்ட் டே என்ன மூவ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஆக்சுவலாக கால்ஸ் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். இது வந்து மூவ் நெக்ஸ்ட்டு நம்மளோட அனாலிசிஸ் மட்டும் இது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரிஜினல் லைவ் ட்ரேடில் நீங்கள் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் டெமோவில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ப்ராஃபிட் பண்ணீங்க அண்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணீங்க இன்கேஸ் ஆஃப் நெகட்டிவில் போனது. ஸோ அது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.
எத்தனை பேர் ப்ராஃபிட் ஜோனில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு நெக்ஸ்ட் வீடியோ அண்டு போடுறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் உடனே. அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல்.